வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம எம்டி பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 இல்லைன்னா 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுத நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா சாப் பண்ணி இதோட சேர்க்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்தரலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணலாம். இதோ வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பரா குக் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மசாலாலாம் சேர்க்க போறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். இதையும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இத தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. இதோ நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத கிளறி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ 3 ல இருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி தண்ணியா வேணும்னா தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணுங்க, இல்லனா கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதோ குழம்பு நல்லா தளதளன்னு கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு இப்ப கொஞ்ச நேரம் வேக விட போறோம். ஒரு மூடிய போடுங்க. எண்ணெய் நல்லா மேல மிதந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இதோ நம்ம சால்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் காரம் தேவைன்னா நீங்க மிளகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எந்த டிஃபனுக்குனாலும் செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.